இந்த சிஜேபி இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு கம்யூனிட்டியும் இங்கே பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம எல்லாருமே பார்க்குறோம். முக்கியமாக இளைஞர்களோட வந்து ஒரு வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம கண்கூட பார்த்துட்டோம். ஸோ இப்போ சிஜேபி வந்து அது ஒரு தனி பார்ட்டியில் நிற்குமா, இப்போ காங்கிரஸ் அவங்களோட கூட்டணியில் கூட்டுமா, இல்லை காங்கிரஸ் தனியாக நிற்குமா சார்? அவங்களுக்கு எதிராக எந்த போராட்டம் நடந்தாலும் அதை வந்து தேச விரோதிகளுடைய போராட்டம். அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க நடக்கிற ஊழலை யார் சொன்னாலும் இவங்கெல்லாம் வந்து அர்பன் நக்சல்ஸ். ராகுல் காந்தி சொன்னார்னா இவருக்கு தேசபக்தியே கிடையாது. 45,000 crores பிரைம் மினிஸ்டர் வந்து பிஎம் கேர்ஸ்னு கலெக்ட் பண்ணிருக்காங்க. 45,000 கோடி. அதுக்கு என்ன கணக்கு சொல்லுங்க? அதுக்கு வந்து சைனா கம்பெனிஸ் டொனேட் பண்ணியிருக்குங்கிறது ராகுல் காந்தியுடைய ஸ்டாண்ட். அப்போ நீ வந்து ஒரு தூக்கி போகணும்ல. உங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து நீங்கள் பப்பு உன்னால் இயலாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய உங்களுக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷனை வித்ட்ரா பண்ணுவாங்க. உங்கள் குடும்பத்தின் மீது பொய் வழக்கு போடுவாங்க. நேஷனல் ஹெரால்டு கேஸு, அந்த கேஸு, 12 மணி நேரம் என்கொயரி, 15 மணி நேரம் என்கொயரி. இதுக்கெல்லாம் பயப்படாத ஒரே தலைவர் ராகுல் காந்தி. எல்லாருடைய லக்கேஜும் அவங்கள வந்து பயம். நவீன் பட்நாயக், ஜெகன், சரத்பவார் எல்லாரும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே யாருமே வந்து மோடி அமித்ஷா இருக்க ரெடியா இல்லை. ஏன்னா யாருமே வந்து ஜெயிலுக்கு போக ரெடியா இல்லை. எல்லோரையும் மதிக்கக்கூடிய, எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய இந்தியாவை இவங்க சின்ன பின்னமாக்குறாங்க. அதை எதிர்த்து போராடுகிற போராட்டத்தில் கன்சிஸ்டண்டா இருக்கிற ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான் இன்னைக்கு அகில இந்திய அளவில். பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட காங்கிரஸோட சீனியர் லீடர் பீட்டர் அல்போன்ஸ் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இன்ஃபேக்ட் மாணவர்களோட ப்ரொட்டஸ்ட் எந்த அளவுக்கு வந்து வீரியமாக இருந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து இது ஒரு கலவரமாக வெடிக்குமோ, ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவிலையும் அந்த மாதிரி வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் கூட ரிலீஸ் ஆஃப் வந்து உமர் காலித் அப்படின்னு பேசுனது, அவங்க அப்பா வந்து உட்காந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது நக்சலைட்ஸ் கூட இதில் கலந்துட்டு இருப்பாங்களோ, இதுக்கு பின்னாடி வந்து ஃபண்டிங் இருக்குமோ, காங்கிரஸ் கூட இதில் வந்து ஃபண்ட் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுதே சார். இல்லைம்மா, அவங்களுடைய இதாவது என்ன செய்யறதுன்னா, அவங்களுக்கு எதிராக எந்த போராட்டம் நடந்தாலும் அதை வந்து தேச விரோதிகளுடைய போராட்டம். அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க நடக்கிற ஊழலை யார் சொன்னாலும் இவங்கெல்லாம் வந்து அர்பன் நக்சல்ஸ். ராகுல் காந்தி சொன்னார்னா இவருக்கு தேசபக்தியே கிடையாது. இவர் வந்து தீவிரவாதிகளை ஆதரிக்கிறது மட்டும்தான் வந்து சொன்னார். ராகுல் காந்தி வந்து எவ்வளவு நாள் சொன்னார், சைனா தான் உனக்கு எதிரி, சைனா மேலே கவனமாக இரு, சைனா மேலே நீ கவனமாக இருந்தால் அவன்கிட்ட இருக்கிற ஆயுதம் வந்து நமக்கு எதிராக மட்டுமல்ல, நமக்கு எதிராக இருக்கிற பாகிஸ்தானுக்கு வந்து அதுதான் உதவி செய்யும் அப்படின்னு வார்ன் பண்ணார். நீங்கள் பார்லமெண்ட்லேயே வார்ன் பண்ணும்போது சிரித்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி சைனாங்கிற வார்த்தையே நம்ம பிரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் 12 வருஷம் ஆச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேச மாட்டார். ஆனால் சைனாக்கும் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கும் தான் வந்து ஒரு இல்லீகல் வந்து ஒரு டீலிங் இருக்குது அப்படின்றதும் அதானே சொல்கிறேன். உடனே நீ வந்து நிரூபிக்கணும். அவங்க எல்லாம் கவர்மெண்ட் இருக்குது, நீ தானே என் கவர்மெண்ட்டு, நீ வந்து நிரூபிக்க வேண்டியதானே. இப்போ நான் வந்து கேட்குறேன், இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ 45,000 crores பிரைம் மினிஸ்டர் வந்து பிஎம் கேர்ஸ்னு கலெக்ட் பண்ணியிருக்காரு. 45,000 கோடி. அதுக்கு என்ன கணக்கு சொல்லுங்கள்? அதுக்கு வந்து சைனா கம்பெனிஸ் டொனேட் பண்ணியிருக்குங்கிறது ராகுல் காந்தியுடைய ஸ்டாண்ட். அப்போ நீ வந்து ஒன்று தூக்கி போடணும்ல. பார்லமெண்ட்டில் வந்து இந்தாப்பா இதான் 45,000 கோடி நான் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுங்கிறது, அதை வந்து கவர்மெண்ட்டினுடைய பிஎம் அசோக சின்னத்தை வச்சு தான் வசூல் பண்ணியிருக்கிறீங்க. பொதுத்துறை நிறுவனங்கள், ஒன்றிய அரசினுடைய அரசு ஊழியர்கள் தான் அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை பூரா வாங்கி தான் நீங்கள் அந்த ஃபண்ட்ஸை உண்டாக்கியிருக்கிறீங்க. பல கம்பெனிகள்கிட்ட வந்து நீங்கள் பிரைம் மினிஸ்டர் தான் அதனுடைய தலைவர்னு சொல்லி தான் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த 45,000 கோடியை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டாமா? நான் யாருக்கு செலவு பண்ணேன்னு சொல்ல வேண்டாமா? இதை பாராளுமன்றத்தில் வந்து சிஏஜி ரிப்போர்ட்டு தாக்கல் பண்ண வேண்டாமா? அதில் வந்து நீங்கள் யார்கிட்ட பணம் வாங்கினீங்க, என்ன யாருக்கு கொடுத்தீங்க, அதெல்லாம் வந்து யார் வந்து ஜனங்கள், இந்த நாட்டு மக்கள் தெரிய வேண்டாமா? இதுதான் காங்கிரஸ் ராகுல் காந்தி கேட்குறாரு. இப்போ 2029 வந்து ரொம்ப ஒரு வீரியமாக வந்து பார்க்கப்படுது சார். முக்கியமாக பிஜேபி வந்து போட்டி போடுன்றது ஓகே ஃபைன்.
இப்போ சிஜேபி வந்து தனி கட்சியாக போட்டி போடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா சிஜேபி இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு கம்யூனிட்டியாக இங்கே பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம எல்லாருமே பார்க்குறோம். முக்கியமாக இளைஞர்களோட வந்து ஒரு வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம கண்கூட பார்த்துட்டோம். ஸோ இப்போ சிஜேபி வந்து அது ஒரு தனி பார்ட்டியாக நிற்குமா? இப்போ காங்கிரஸ் அவங்களோட கூட்டணியில் போகுமா, இல்லை காங்கிரஸ் தனியாக நிற்குமா சார்? அதாவது இல்லைம்மா, அதாவது இன்னைக்கு வந்து இந்த ஃபைட் வந்து இஸ் நாட் எ எலக்ட்ரல் பேட்டில். இப்போ ராகுல் காந்தி தலைமையேற்று நடத்துவது வந்து ஒரு தேர்தல் வெற்றி பெறுவதற்கான இயக்கம் அல்ல. இது வந்து இன்னைக்கு பாஜக கையில் எடுத்திருக்கிற ஐடியாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடியாலஜியை முறியடிப்பதற்கான யுத்தத்தை தான் இன்னைக்கு ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கிறார். அந்த யுத்தத்தில் வந்து கன்சிஸ்டண்டாக ஆர்எஸ்எஸ், பிஜேபி, மோடி, அமித்ஷா இவர்கள் செய்வது தவறு. இவர்கள் வந்து இந்திய ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறார்கள், ஜனநாயக நிறுவனங்களை சீரழிக்கிறார்கள். நாம் உருவாக்கி வைத்திருக்கிற பல்முனை இந்தியா, எல்லோரையும் மதிக்கக்கூடிய, எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய இந்தியாவை இவங்க சின்ன பின்னமாக்குறாங்க. அதை எதிர்த்து போராடுகிற போராட்டத்தில் கன்சிஸ்டண்டாக இருக்கிற ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான். இன்னைக்கு அகில இந்திய அளவில் இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, முதல்ல வந்து இடி அனுப்புவாங்க, சிபிஐ அனுப்புவாங்க, மிரட்டுவாங்க, சோஷியல் மீடியாவில் கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க, உங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து நீங்கள் பப்பு உன்னால் இயலாது அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுடைய உங்களுக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷனை வித்ட்ரா பண்ணுவாங்க, உங்கள் குடும்பத்து மீது பொய் வழக்கு போடுவாங்க, நேஷனல் ஹெரால்டு கேஸு, அந்த கேஸு, 12 மணி நேரம் என்கொயரி, 15 மணி நேரம். இதுக்கெல்லாம் பயப்படாத ஒரே தலைவர் ராகுல் காந்தி. ஏதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு தீர்க்கமாக இல்லையோ, அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து அவர் தொடர்ந்து வந்து அதுக்காக குரல் கொடுக்கலையோ அப்படின்றது கூட ஒரு அதிருப்தி இருக்குல்ல சார்? இது நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் இந்த மீடியா பிளான்டட் கொஸ்டின் தான். அந்த மாதிரி இம்ப்ரெஷனை உண்டாக்கி வச்சிருக்காங்க. அவர் வந்து கன்சிஸ்டண்டாக 6000 மைல் நடந்தார். Yes, walked 6,000 kilometers throughout India spreading this message. ஜோடோ யாத்ரா. ஆமாம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செய்கிற அந்த டிமானிட்டைசேஷன் தவறுன்னு சொன்ன முதல் ஆள் யார்? அவர் தான் வந்து கன்சிஸ்டண்டாக சொன்னார். ஜிஎஸ்டி வந்து தப்பாக அமுல்படுத்துறீங்கன்னு சொன்னது யார்? அவர் தான் வந்து அன்றைக்கி சொன்னார். தேர்தல் வந்து இவ்வளோ பெரிய எஸ்ஐஆர் வந்து பெரிய ஃப்ராட் அப்படிங்கிறத முதல்ல வெளிக்கொண்டு வந்தவர் யார்? இந்த ஓட்டர் லிஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படிலாம் பண்ணியிருக்க, நீங்கள் வந்து எப்படிலாம் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தவர் யார்? எல்லாமே அவர் தான் கொண்டு வந்தார். வேறு எந்த எதிர்கட்சிகளும் இன்றைக்கி அதை எதிர்த்து போராட அவங்கவங்க வந்து ஒரு கட்டத்தில் தேவைன்னா வருவாங்க. மமதா பானர்ஜியா அவங்க இஷ்யூவில் மட்டும் வந்து நிற்பாங்க, அதுக்கு பிறகு போய் திரும்ப பிஜேபியை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் அகிலேஷ் யாதவ் கூட ஒரு ஆஃப் ஹார்ட்டட் தான். ஏன்னா எல்லாருக்கும் லக்கேஜ், எல்லாருடைய லக்கேஜும் அவங்கள வந்து பயம். நவீன் பட்நாயக், ஜெகன், நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் சிஎம் உத்தவ் தாக்கரே, சரத்பவார் எல்லாரும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே யாருமே வந்து மோடி, அமித்ஷா எதிர்க்க ரெடியாக இல்லை. ஏன்னா யாருமே வந்து ஜெயிலுக்கு போக ரெடியாக இல்லை. ஃபைன் சார். சார் அப்போ இங்கே வந்து இது வந்து இந்த நேஷ்னல் லெவல் பாலிடிக்ஸ் பேசும்போது இந்த ஸ்டேட் லெவலில் நம்ம வரும்பொழுது 4 மாநிலங்களையும் இங்கே காங்கிரஸ் இருக்குது. ஃபைன். இப்போ வந்து இங்கே நமக்கு காங்கிரஸோட தான் கூட்டணி இருக்குது. கர்நாடகாலையும் காங்கிரஸோட கூட்டணி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை வருஷமாக பண்ண முடியாத ஒரு அந்த காவேரி அணை திட்டத்தை, இல்லை மேகதாது அணை திட்டத்தை பேசி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் சொல்லும்போது காங்கிரஸ் ஏன் அமைதியாகவே இருக்குது? அங்கே வந்து இருப்பா, நாங்களே பேசி கொடுத்துடணும், நீ ஏன்ப்பா இனிஷியேட்டிவ் எடுக்கிற அப்படின்றது வந்து ஏன் சார் ஒரு முயற்சி கூட பண்ணலை? ஏன் சார் அதை பற்றி ஒரு காங்கிரஸ் ஏமா காவேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பிஜேபிங்கிறதே கிடையாது. அதே ஒரு தவறான புரிதல். காவேரி நீரை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா ஸ்டாண்ட், தமிழ்நாடு ஸ்டாண்ட், அவ்வளோதான். கர்நாடகாவில் இருக்கிற பிஜேபி கர்நாடகாவுக்கு ஆதரவாக தான் பேசும். கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கர்நாடகாவுக்கு ஆதரவாக தான் பேசும். தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக தான் பேசும். நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னால் கர்நாடக அதிமுக காவேரியில் கர்நாடகா ஸ்டாண்டை ஆதரித்து தீர்மானம் போட்டாங்க. இது வந்து உலகம் இருக்கிற இடத்துலெல்லாம் எங்கெல்லாம் நதிகள் வந்து மேலிருந்து கீழாக ஓடுகிறதோ அந்த ஊர்கள் எல்லா ஊர்கள்லையும் இந்த அப்பர் ரைப்பேரியன் ரைட்ஸ், லோவர் ரைப்பேரியன் ரைட்ஸ். இப்போ நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம தண்ணி அனுப்பாடிடுவோம். ஆமாம். ஏன்? நம்மகிட்ட ஓடியாடுற நதி. நம்ம அவங்களுக்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம்.
இத்தனை வருஷம் ஐ மீன் இத்தனை இது நம்ம வந்து கொடுப்போம் இந்த கொடுக்கணும் TMC ஒப்பந்தம் அப்படின்னுட்டு. போடணும். ஆனால் இப்போ நம்ம அதை பற்றி ஏன்னா நமக்கு வந்து அவங்க சரியா இல்லை, நம்ம நிப்பாட்டி இருக்கிறோம். அவங்க இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அங்கங்கே யுனைடெட்னு போயிட்டு போயிட்டு இருக்காங்க. இருக்காங்க. இப்போ நமக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து மகாநதி ஓடி வருது, கோதாவரி நதி, கிருஷ்ணா கோதாவரி ஓடி வருது. கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் உள்ள பிரச்சனை, மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் உள்ள பிரச்சனை, அங்கே வந்து வடக்க வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் மத்தியில் உள்ள பிரச்சனை. இன்றைக்கி பங்களாதேஷுக்கும் நமக்கும் வந்து அந்த பிரம்மபுத்திரா நதியை வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறதுல நமக்கு உள்ள இது வந்து இருக்குது. இது வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த நதி எங்கே ஓடுகிறதோ, யாருக்கு அந்த நதியினுடைய பாசனம் கிடைக்கணுமோ அவங்க தனி குரூப் தான். அது அரசியல் கிடையாது. இல்ல சார், அது அரசியல் இல்ல, அக்ரீடு தான். ஆனா அவங்க உச்சநீதிமன்ற இதுவுமே அந்த காவேரி அந்த உயராணைக்குழு நீதிமன்றம் அந்த ஆணையத்தையே வந்து மதிக்கல அப்படின்னும் பொழுது, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பேசிக்கான அந்த வாட்டர் ஃபெசிலிட்டியே இங்க கிடைக்கல அப்படின்னும் பொழுது, அப்ப கூட்டணியில இருந்து என்ன சார் பிரயோஜனம்? அதான் அது சுப்ரீம் கோர்ட் பண்ணும். அதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்கிறோம். மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஓட்டு வாங்கணுங்கிற கம்பல்ஷன் இருக்கு. இப்போ கர்நாடகா பிஜேபியிலையும் கம்பல்ஷன் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸுக்கும் கம்பல்ஷன் இருக்கு. நாளைக்கு வந்து எலெக்ஷன் வருது, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் நாங்கள் வந்து இப்போ அங்கே வந்து உண்மையிலே டிஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு வழக்கமாக வரக்கூடிய மழை வரல. அப்போ அங்கே வந்து கர்நாடகாவுக்கு எல்லாம் அங்கே வந்து எடியூரப்பாவும் தான் போய் தண்ணியை மறிக்கிறாரு. கர்நாடகா பிஜேபியை சார்ந்த எடியூரப்பாவும் போய் தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது அனைத்து கட்சி கூட்டத்தில் மறிக்கிறாங்க. ஆமா, ஏன்னா எல்லாத்துக்கும் எலெக்ஷன். அது மாதிரி நமக்கு வந்து இல்லையா இந்த தடவை தண்ணி வரல, அதனால அது நியாயம்தான் அப்படின்னு நம்ம சொன்னால் நமக்கு எங்கே யாரும் ஓட்டு போட போகிறது இல்லை. உங்களுக்கு ஓட்டு தான் இங்கே இம்பார்ட்டன்ட், பிரதானமாக இருக்கு. அதைத்தான் நான் ஏமா அரசியல் அதானம்மா நான் என்ன சொல்கிறேன். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். அப்போ உச்சநீதிமன்றம் நமக்குன்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு. அந்த ஆர்டரை யார் என்ஃபோர்ஸ் பண்ணணும்? உச்சநீதிமன்றம் தான் என்ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்பயும் அவங்க மதிக்கலையே சார். கர்நாடகா என்ன சொல்கிறேன், அதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு பவர்ஸ் இருக்கு. நீ ஆர்மி அனுப்பு, நீ யூ டைரக்ட் த ஆர்மி. சரி, ஓகே சார். அப்போ இருக்கும்போது இங்கே தமிழ்நாடு இந்த கவர்மெண்ட் வரும்பொழுது இன்னைக்கு டீலிமிட்டேஷன்ஸ்க்கு வந்து அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. ஆனால் திமுக அதை பாய்காட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து அன்புமணி அவர்கள், அதிமுக எல்லாருமே சேர்ந்து பாய்காட் பண்ணி வெறும் 20 எம்பிக்கள் தான் வந்து இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் அந்த டீலிமிட்டேஷனில் பங்கேற்க போகிறாங்க. இவங்களுக்கு தாவேக்காக்கு வந்து எம்பிக்களே இல்லையே சார். திமுகவுக்கு தான் ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு எம்பிக்கள் இருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான வந்து ஒரு முடிவை இவர் முதலமைச்சராக இருக்காருல்ல, the CM speaks for the state. அவருக்கு வந்து எம்பி இல்லாதங்கனால அவர் முதலமைச்சராக இல்லாமல் போயிட முடியாதுல்ல சார். பட் எந்த அளவுக்கு அவரோட குரல் வந்து அங்கீகாரம் இல்லை, முதலமைச்சருடைய குரல்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஸ்டேட்னுடைய குரல்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு நீ எதுக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டுங்கன்னு நீங்கள் சிஎம்ஐ கேட்குறீங்க சார்? அது அனைத்து கட்சி கூட்டம் ஃபார் மேகதாது சார். மேகதாதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம், ஆலோசனை கூட்டம்ன்றது என்ன மாதிரியான, இப்போ அவங்க வந்து இந்த மாதிரியான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பேசியிருப்பாங்கன்றதுக்கு இவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இருக்கும்போது இவங்க டிப்ஸ் தரலாம், இல்லை இந்த மாதிரி பேசுங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லலாம். சேம் அப்ளிகபிள் ஃபார் வந்து அதே மாதிரி தானே சார் இது. மேகதாது வந்து காவேரி வந்து உங்களுடைய பாசன உரிமையை பாதிக்கிறது. டீலிமிட்டேஷன் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் உரிமைகளை பாதிக்குது. ஸோ அதில் வந்து அவர் வந்து பார்லமெண்ட்டில் தான் அந்த மசோதா வருது. பார்லமெண்ட்டில் அந்த மசோதா வரும்போது தமிழ்நாட்டு எம்பிஸ் மத்தியில் ஒரு கான்சென்சஸை உருவாக்கணும். எ ஸ்டாண்ட் விச் இஸ் ஃபேவரபிள், கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிஃபைட் அமங் த காங்கிரஸ் அமங் த தமிழ்நாடு எம்பிஸுங்கிறத அவர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். இப்போ அதுக்கு வந்து டிஎம்கே வரலன்னா என்ன அர்த்தம், ஏடிஎம்கே வரலன்னா என்ன அர்த்தம், அதுக்கு வந்து பாமக வரலன்னா என்ன அர்த்தம்? இதே அன்புமணி தான் முடிச்சிடமா. என்ன ஸ்டாண்டு உங்களுக்கு? அவங்களோட ஸ்டாண்ட்ல அவங்க அப்போ சரி, இப்போ ஆல்ரெடி இப்போ வந்து காவேரி டர்ச்சிலையும் ஸ்டாண்டு தானே. இல்ல, நீங்க காவேரிக்கு அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லும்போது இல்ல, காவேரியில் சிஎம் சொல்றாரு நம்ம ஸ்டாண்ட் என்ன, உச்சநீதிமன்றத்தை அணுகணும், அதான ஸ்டாண்டு. இல்ல சார், காவேரிக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னு நாங்க வந்து பகிரங்கமா எத்தனையோ வாட்டி வந்து உங்களுக்கு சொல்லிட்டோம். ஆனா நீங்க நான் என்ன சொல்றேன், ஸ்டாண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதே ஸ்டாண்டு தானம்மா. அது எந்த அதமா இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எங்கள் ஸ்டாண்டில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் எதுவும் கூட்டத்துக்கு வரணும்னு கேட்குறீங்கல்ல. கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹஸ் காட் ஏ ஸ்டாண்ட். அசம்பிளியில் தீர்மானம் போட்டீங்க, நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு திருத்தமே கொடுத்தீங்க, அந்த தீர்மானத்தையும் சிஎம் ஏற்றுக்கிட்டாரு.
எல்லா கட்சியும் சேர்ந்து தீர்மானம் போட்டு அனைத்து கட்சியும் கொடுத்த பிறகு இன்னும் என்ன அனைத்து இல்ல கட்சியும் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் நீட் டு பி ஃபாலோட் which is not followed அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இங்க சொல்லப்படுதே என்ன சார். சொல்லப்படுது? அனைத்து கட்சி கூட்டம் வந்து இப்போ நீங்க அந்த டீலிமிட்டேஷன்ஸ்க்கு நாங்க வரணும் அப்படின்னா எங்க தலைவர்கிட்ட நீங்க 5 நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு 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 பெர்மிஷனோ இல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோ நீங்க கொடுத்துருக்கணும். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எங்களுக்கு மீடியா மூலமா தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நாங்க எப்படி அதில் கலந்துக்க முடியும் கேட்கறது நியாயமா இருக்கு நீங்க சார். போகாத ஊருக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். யூ ஆல்ரெடி டிசைடட் நாட் டு அட்டெண்ட் த மீட்டிங். சார் இவர் கேட்டிருந்தா ஒரு வேளை வந்திருக்கலாம் இல்ல சார். அது எப்படி அது சொல்லுங்க. இப்போ எங்கிட்ட சொன்னால் நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லுங்க. திரும்ப இன்னொரு டேட்டா ஒரு சிஎம் கூட்ட சொல்லுவோம். நீங்கள் வந்து யூ ஹவ் டிசைடட். உங்களுடைய கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் என்ன? நீங்கள் வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எது நல்லதுன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணுறது தான் நல்லது. எகெயின் ஃபார் அனதர் 25 இயர்ஸ். இப்போ என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அதை ஸ்டாண்டை இதே ஸ்டாண்டில் இருந்த நீங்கள் தான் இப்போ மாற்றிட்டு இஃப் எனிதிங் ஃபேர் டு தமிழ்நாடு வில் கன்சிடர் இட்டுங்கிறீங்க. ஃபேர் டு தமிழ்நாடுன்னு என்னென்னா அதை வந்து அவர் இன்றைக்கி புதுசாக சொல்கிறது அந்த 50% கூட்டுறது. அப்படின்னா அப்போ டிஎம்கேவும் பிஜேபியும் வந்து கூட்டணிக்கு நான் அதை சொல்லலை. அது வரும், சீக்கிரமாக வெளியே வரும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும். இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க, ஒரே தீர்மானம். நாங்கள் எல்லாருமா தமிழ்நாடு ஒன்றா தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் இதை வந்து இந்த 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 டீலிமிட்டேஷன் ஆஃப் த பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சியை அனதர் 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணுறது தான் எங்களுடைய ஸ்டாண்டுன்னு நீங்கள் தீர்மானம் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது சரி. நீங்கள் வரலையே, யூ நாட் கம். பார்ப்போம். நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். உண்மையாகவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது சார். தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். pathre.com க்கு நன்றி.